சாதாரணமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ரொம்ப எளிதா கடந்து போயிடுவோம். இதே அந்த விஷயம் ரகசியமா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அது என்ன ரகசியம் அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் நினைப்போம். இதே அந்த ரகசியம் ஒரு டைரியா இருந்தா? சரி, இப்போ நீங்க உங்க வீட்ல எதையோ தேடிட்டு இருக்கீங்க. நீங்க அப்படி தேடிட்டு இருக்கும் போது உங்க வீட்ல ஒருத்தர் எழுதுற டைரி உங்க கையில கிடைக்குது. இப்போ நீங்க என்ன செய்வீங்க? ரகசியத்தை தெரிஞ்சுக்க நினைப்பீங்களா? ரகசியம் ரகசியமாவே இருக்கட்டும்னு நினைப்பீங்களா? உங்களோட பதில மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இங்கேயும் அப்படித்தான். ஒரு குடும்பத்தோட இரண்டாவது மருமகளுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. அவங்களும் யாருக்கும் தெரியாம டைரி எழுதிட்டு இருக்காங்க. இந்த டைரிய தன்னை தவிர யாரும் படிக்க போறது இல்ல அப்படின்ற உணர்வோட தன்னோட விருப்பு வெறுப்புன்னு தன்னோட வாழ்க்கையில உள்ள எல்லா விஷயங்களையும் அந்த டைரியில எழுதுறாங்க. ஒரு நாள் அவங்க டைரி எழுதுற விஷயம் அந்த வீட்டுல உள்ள எல்லாருக்கும் தெரிய வருது. டைரியில அவங்க என்ன எழுதுறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு குடும்பமே அவங்க கூட சண்டை போடுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இது ஜெயமோகன் அவர்கள் எழுதிய தேவகி சித்தியின் டைரி அப்படின்ற சிறுகதை. முழு கதையும் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன்.